இப்போ வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இத பத்தி இருந்தா கேட்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து யாருக்கும் ஒன்றும் தெரியாது. பட் வாட் அந்த தாட் எது உள்ள போடுது, பண்ணா இது கிடைக்கும் சந்தோஷப்படும், அது ஏன் அது எப்படி உருவாகுதுன்னு கேட்கறேன். பட் நீங்க சொல்றீங்க ஒரு ஸ்மால் சைல்டா இருக்கும், காஃபி கிஃபி எதுவுமே தெரியாது, அதுக்கு டிசைர்ஸே கிடையாது. அது அது எது வாட்ஸ் புட்ஸ் தோஸ் தாட்ஸ் இன் அஸ் ன்னு கேக்குறேன். அதுதான் வாசனை. அது இப்போ ஒரு மனுஷ ஜென்மம்னா மனுஷ ஜென்மத்துக்கு அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பதிவுகள் இருந்ததோ அதெல்லாம் அது எடுத்துன்னு வந்துதான் மனுஷ ஜென்மமா பறக்கிறது. அப்போ அதுக்கு காஃபி பிடிக்கிறதுனா அது உள்ள இருக்கு, காஃபி பிடிக்குங்கிறத போட்டு வச்சிருக்கு. சில குழந்தைகள் காஃபி பிடிக்காது, சின்ன வயசுல இருந்தே பிடிக்காது, நீங்க பாத்துக்கலாம். அப்ப அதுங்களுக்கு வந்து அந்த ஒரு சங்கல்பம், அந்த ஒரு வாசனா இல்ல. அதுதான் நான் சொல்றேன், குழந்தைகளுக்கு ஒண்ணுமே தெரியாது, அதுக்கு எல்லாமே இங்க இருந்துதான் நாலேஜ் கிடைக்கிறதுன்னு நம்ம நினைச்சுக்கிறோம். அப்படி இருந்தா இங்க உள்ள நாலேஜை மட்டும் எடுத்துட்டோம்னா பேரண்ட்ஸ் நல்லா தான் பார்த்துட்டோம்னா அந்த குழந்தை நல்லா தானே வரணும். அப்படிலாம் இல்லையே. சில குழந்தைகள் சொல்றோம் இல்லையா, நம்ம எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான், அவன் என்னமோ வேற சுபாவத்துல இருக்கான். என்ன சுபாவமோ அதுதான் வாசனை. மனுஷனா பிறந்தா அது ஏதோ ஒரு பேக்ட்ராப்போட தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டைமா மனுஷனா யாரும் பிறக்கிறது இல்லை, அப்படிதானே சொல்றீங்க? ஒரு பேகேஜோட தான் மனுஷனா பிறக்கும், அப்படிதானே? ஆஸ் நம்ம யாருமே மனுஷனா வந்து பிறவி எடுத்து நேரா போறது கிடையாது. கிடையாது. இட் இஸ் ஆல்வேஸ் தி பேகேஜ். மரமாகி எவ்வளவு சொல்றாரு மாணிக்க வாசகர், அவ்வளோ நான் பிறவி பிறந்திருக்கேனேங்கிறாரே. அதான் அதுல பண்றதெல்லாம் கூட நம்ம கர்மல வருமா? as a animal, as a... ஆமா, கண்டிப்பா வரும். அதுதான் சஞ்சித. நம்ம என்ன கர்மா டாபிக்ல அது டீடைலா பார்ப்போம். சோ பிராரப்த கர்மான்னு இருக்கு, சஞ்சித கர்மான்னு இருக்கு. சஞ்சித கர்மா இஸ் அ பேங்க். நீ எல்லா ஜென்மங்கள்லயும் நம்ம கிடைக்கிற கர்மாவெல்லாம் அதுல ஸ்டோர் ஆயிடும். ஆனா அடுத்த பிறவி எது எடுக்கிறோமோ, இப்ப ஒரு ஒரு மிருகமா எடுத்துக்கிறோம், ஒரு சிங்கமாவோ யானையாவோ பறக்கிறோம்னா அந்த யானைக்குன்னு சில வாசனைகள் இருக்குல்ல, அதைத்தான் அதை எடுத்துன்னு வர முடியும். மனுஷ வாசனை எடுத்துன்னு வர முடியாது. பட் இந்த காஃபின்றது வந்து இப்ப இந்த ஜென்மத்துல அப்ப நம்ம மனுஷனா பிறந்த போது பழைய ஆசையை வந்து கண்டினியூ பண்றோம், அதுதான். ஆமா. சுகம் அப்படிங்கறதே ஒரு தவறா? சுகம் அப்படிங்கிறது அந்த என்ன சொல்றது, ஒரு எக்ஸ்பெக்டேஷன், ஆசை, அது மூலமா கிடைக்கிற சுகம் தப்புதான். ஆத்ம சுகத்தை நோக்கி இருந்தோம்னா இட்ஸ் குட். பட் எக்ஸ்டர்னல், நான் மனசுனால சந்தோஷப்படுறேன், மனசும் ஒரு எக்ஸ்டர்னல். இதை வந்து நம்ம வெளியில உள்ள இந்திரியம் சொல்லுவோம், இது ஆந்தரிந்திரியம்னு சொல்லுவோம், மனசு புத்தி. சோ அந்த இந்திரியத்தினால கிடைக்கிறது சுகம், இதெல்லாம் நம்ம நம்பி அதுதான் சுகம்னு நினைச்சோம்னா தப்புதான். தட்ஸ் அஜ்ஞானம். அப்போ எது வந்து சரியான சுகம்? ஆத்ம சுகம் மட்டும்தான் வந்து அந்த அந்த ஸ்வரூப சுகம், அதுதான் நேச்சர் நம்மளோட. ஆனா நம்ம உள்ள போட்டு வச்சிருந்ததுனாலதான் நம்ம இது கிடைச்சா சுகம், அது கிடைச்சா சுகம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். நினைக்கிறேன் ஒரு நிமிஷம், எல்லாருக்குமே தயவு செய்து ஆடியோவை 2-3 தடவை இந்த லிங்க்ல போய் பாருங்க. ஏன்னா ஒரு தடவை நான் உள்ள வாங்கியாச்சுன்னு டைரக்டா அடுத்த கிளாஸ்ல வந்து உட்காண்டேன்னா இன்னும் உள்ள ஏற ஏற நம்ம கன்ஃபியூஷன் தான் ஜாஸ்தி ஆகும். ஸோ அப்பப்போ நீங்க திருப்பி திருப்பி படிக்கும் போது தான் உங்களுக்கு டவுட்ஸ் ரைஸ் ஆகணும். அப்படி ஆனாதான் நம்ம கரெக்ட் பாத்துல போறோம்னு அர்த்தம். ஏன்னா எனக்கு டவுட் வந்துட்டே இருக்கு, அப்ப எனக்கு சரியா புரியலையோன்னு அர்த்தம் இல்லை, அப்பதான் சரியா புரியுது. அதனால டவுட் வரணும், டவுட் கேளுங்க, தயவு செய்து நோட்ஸ் எடுங்க. நான் முதல் கிளாஸ்லயே சொன்னேன், நோட்ஸ் எடுக்கல அப்படின்னா இப்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல என்னெல்லாம் பேசினோம்னா எல்லாம் நம்ம மெமரியில இருக்காது. அப்ப இந்த லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும் நம்ம மெமரியில சுத்தமா பழசெல்லாம் இருக்காது, அப்ப உள்ளதுதான் இருக்கும். அப்புறம் இந்த கோர்ஸை முடிச்சப்புறம் நம்ம திருப்பியும் பழையபடி, ஏன்னா வெளிப்பொருட்களை தான் நம்ம நிறைய டைம் அதுலதான் ஸ்பெண்ட் பண்றோம். அப்போ டெஃபினட்டா அது டாமினேட் பண்ணும். அப்ப நமக்கு இந்த வாங்கின அறிவெல்லாம் நமக்கு வேஸ்ட், ஒண்ணுமே இருக்காது மனசுல. ஸோ நீங்க நோட்ஸ் இது வரைக்கும் எடுக்கலைன்னா கூட தயவு செய்து ஒரு நோட்டு போட்டு முன்னாடி ஃபர்ஸ்ட் வீடியோலேருந்து நீங்க கேட்டு நோட்ஸ் பாயிண்ட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. அப்படின்னாதான் உங்களால ரீகலெக்ட் பண்ண முடியும். எப்ப வேணும்னாலும் நீங்க அந்த பாயிண்ட்ஸை பார்த்துட்டேன்னா உங்களுக்கு கனெக்ட் ஆயிடும். ஸோ 2-3 தடவை கேளுங்க. இந்த அடுத்தது வந்து இந்த எக்ஸ்டர்னல், அதாவது வெளி பொருட்கள்ல இருந்து சுகம் ஏற்படுறது அப்படிங்கிறது சொன்னோம். அதுல இருந்து நம்ம டிட்டாச்மெண்ட் வந்துடலாம். கொஞ்சம் இன்னும் ஆக போக போக அந்த உண்மை அறிவை, அந்த அஜ்ஞானம் ஞானம் ஆகும் போது அதை நம்மளுக்கு உணரத வந்துடும். அதே சமயம் உள்ளுக்குள்ள இருந்து இப்பொழுது ஆரோக்கியம் அப்படின்னு எடுத்துட்டேன்னா அதுக்கு உண்டான யோகாசனமோ இல்ல பயிற்சியோ எடுக்கும்போது அது சுகம்ங்கிற ஒரு அனுபவம் எனக்கு ஏற்படுறது. அதுல வந்து என்ன பலன்னு எனக்கு தோணல. என்ன கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திக்கும் போது இந்த ஆரோக்கியம் வந்து நன்னா இல்லைன்னா உடம்பு கெடுதல் ஆகும், அதை வந்து கெடுக்காம இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, ஒரு சாதனம் தான் இந்த ஆரோக்கியம் அப்படின்னு நினைச்சுண்டு அதுல இருந்து வரக்கூடிய ஒரு அனுபவம் அது சுகம் தானா இல்லை அது சுகம் இல்லையா அப்படின்னு ஒரு என்ன சுகம் எடுத்தா சுகத்தை விட்டுணுங்கிறோம்.
அதனால வந்து அந்த சுகம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அது பேசிக் நீங்க சொன்ன மாதிரி ஒரு பேசிக் நீட்ஸுக்கு அது உண்டான ஒரு சாதனமா தான் நம்ம எடுத்துக்கணுமா? ஸோ நீங்க இப்ப யோகா பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் சொல்லுவா என்னன்னா, இப்போ என்ன சொல்லுவோம், முள்ளால எடுக்கணும். அது மாதிரி இந்த யோகா பண்ணணும்னா நமக்கு அந்த பண்றதுக்கு முதல்ல கொஞ்சம் நமக்கு ஹெல்த் இருக்கணும். அப்பதான் யோகா பண்ணி அதை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இந்த ஞானத்துக்கும் நமக்கு முதல்ல சில இருக்கணும் ஞானம். அதை வச்சுட்டு நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். இப்ப நம்ம வாங்குற வைராக்கியம், நித்திய அறிவு இதெல்லாம் வந்து அந்த ஆத்ம ஞானத்துக்கு இதெல்லாம் ஹெல்ப் பண்ணும் இல்லையா? இது வந்து ஆத்ம ஞானம் கிடையாது, பட் இதெல்லாம் ஸ்டெப்ஸ். ஸோ இந்த அறிவை போட்டு அந்த அறிவை வாங்குறோம். அப்போ அதே மாதிரி நீங்க யோகாலையும் நீங்க ஒரு ஆரோக்கியத்தை போட்டுட்டு நீங்க ஆரோக்கியத்தை இன்னும் பெருசு பண்ணிக்கிறோம். அப்போ நீங்க பெருசு பண்ணும்போது அதுல நீங்க அட்டாச்மெண்ட் இல்லாம பண்ணணும். இது எனக்கு வயசு, இதை குறைச்சிடும், எனக்கு வந்து இதை சரி பண்ணிடும், இந்த வியாதியை சரி பண்ணும், இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம நீங்க யோகாவை யோகா பண்ணணும் நான் பண்றேன் அவ்வளவுதான். அதை தாண்டி யோசிக்கவே கூடாது. பலன் இல்லாம மாதிரி பண்ணா இட்ஸ் கரெக்ட். அதுல வருது அந்த ஆத்ம திருப்தி, ஒரு திருப்தி வருதே. இந்த பாவத்துல பண்ணினா வரக்கூடியது ஆத்ம திருப்தி. நம்ம என்ன பாவத்துல பண்றோங்கிறது தான் அங்க முக்கியம். நான் உடம்பு மெலிஞ்சாதான் எனக்கு ஆத்ம திருப்தியே அப்படின்னு நினைச்சிட்டோம்னா அந்த பாவம் வேஸ்ட், அது சுகம் இல்ல. ஆத்ம சுகம் போல ஆத்ம துக்கமும் உண்டா? ஆத்மாக்கு வந்து ஆத்மா சுகஸ்வரூபம் தான். அஸ்து. அது நாம போட்டுக்கிற சங்கல்பம் நமக்கு கொடுக்கறது. ஹரியன். ஈஸ்வர சுகம், ஆத்ம சுகம் அண்ட் மெட்டீரியல் சுகம், இந்த மூணுத்துக்கும் இன்னொரு வாட்டி டிஃபரன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? நான் ஏன் கேக்குறேன்னா, லாஸ்ட் கிளாஸ்ல எனக்கு நீங்க வந்து ஒரு கீதையில இருந்து ஒரு இது சொன்னேன். லைக் அவ வந்து ஏதோ அர்ஜுனன் வந்து ஏதோ சொல்லி புரியல அவனுக்கு. அப்புறம் கிருஷ்ணர் வந்து விஸ்வரூப தர்ஷனம் எடுத்து 1000 தலை. அது எனக்கு அது கேட்கிறப்போ எனக்கு அழுகு வந்துச்சு. எனக்கு வந்து எனக்கு பக்தி இருக்குன்னே தெரியாது இதுக்கு முன்னாடி. பெருசா நான் அத்வைத்தம்க்கு வந்ததே எனக்கு கடவுள் நம்பிக்கை பெருசா இல்லை. அதனாலதான் அதை தேடி 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 ஸ்பிரிச்சுவாலிட்டி வந்து அத்வைத்தம் கண்டுபிடிச்சதே அதுதான் ஸ்டார்டிங். பட் எனக்கு பக்தி இருக்குன்னே எனக்கு தெரியாது. பட் தட் டே ஐ கிரைட். ஸோ அது அப்போ எனக்கு ப்ரீவியஸ்லி அது இம்ப்ளான்டட் ஹாப்பினஸ்லாம் கிடையாது. அது ஒரு கொஸ்டின். இப்போ இந்த கொஸ்டின் இந்த வியூல உங்களுக்கு ஏதோ ஒண்ணு கேட்கும் போது நீங்க கனெக்ட் ஆயிட்டீங்க. சோ அந்த இடத்துல உங்களோட இந்திரியம், உங்க புத்தி, மனசு எல்லாம் ஒரு இடத்துல ஒடுங்கி போயிடுது. அப்ப வந்தது ஆத்ம சுகம் தான். அந்த ஆத்ம சுகத்தை தான் நீங்க வந்து என்ஜாய் பண்ணிருக்கீங்க, அல்லது அதுதான் கண்ணீரா வந்திருக்கு. அப்போ அதுவும் ஆத்ம சுகம் கிடையாதுல்ல. அப்போ அதுக்கும் இப்போ நம்ம கொஞ்சம் முன்னாடி கேட்ட ஒரு லிஸ்ட் எழுத சொல்லி எதெல்லாம் உனக்கு ஹாப்பினஸ் கொடுக்கணும். அப்போ ஒரு மேடம் சொன்னா எனக்கு வந்து என் பசங்க சந்தோஷமா இருந்தா கொடுக்கணும். அந்த ஹாப்பினஸ்க்கும் நீங்க சொல்லி நான் வந்து அந்த 1000 தலை அது அந்த விஸ்வரூபம் எடுத்த அந்த ஒரு இமேஜ்னால வந்து அழுகைக்கும் எனக்கு டிஃபரன்ஸே தெரியல. எனக்கு ரெண்டுமே சேம் தான். அது தப்புனா இதுவும் தப்புன்னு தான் தோணுது, இல்ல அது சரினா இதுவும் சரின்னு தோணுது. இது அந்த பகினி சொன்னது உங்களுக்கு வந்தது, அதுவும் ஃபீலிங் தானே, எக்ஸ்டர்னல் தானே, மெட்டீரியல்னால வரலையே. இல்ல டிஃபரன்ஸ் இருக்கு. இப்போ அவ சொன்னது ஒரு திங், வெளியில உள்ள ஒரு பொருளோ ஒரு உயிரோ ஏதோ ஒண்ணு. சோ அதுல எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்கா. அவ நன்னா இருந்தாதான் இவ நன்னா இருக்க முடியும். அந்த குழந்தைகள் நன்னா இல்லைன்னா இவனுக்கு சோகம் வந்துடும். ஸோ தட்ஸ் நாட் கரெக்ட். அப்போ அங்க டிட்டாச்மெண்ட் இல்ல, அட்டாச்மெண்ட் இருக்கு. ஸோ அட்டாச்மெண்ட் அப்படின்னாலே அந்த பலம் டிபெண்ட், அந்த ஃப்ரூட்டோட டிபெண்டா ஆயிடுறோம். அப்ப அந்த குழந்தைகள் நன்னா இருந்தாதான் இவளுக்கு சந்தோஷமாவே இருக்க முடியும். ஏதோ ஒண்ணு சின்ன டிஸ்டர்ப் பண்ணா கூட இவாளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். ஆனா இதுவும் வெளிப்பொருட்கள் தான், வெளிப்பொருளோ ஒரு உயிரோ. பட் அந்த அட்டாச்மெண்டோட இருக்கா. ஸோ அட்டாச்மெண்டோட இருக்கும்போது கண்டிப்பா அஃபெக்ட் பண்ணும். அது வந்து சுகத்தையும் கொடுக்கலாம், துக்கத்தையும் கொடுக்கலாம். பட் இந்த சுகம் இப்போ நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது ஒன்லி ஆத்ம சுகம். அந்த கண்ணீர் வந்து சோகத்தினால வரல, ஒரு எக்ஸ்டசி இல்லையா? ஸோ தெர் இஸ் அ லாட் ஆஃப் டிஃபரன்ஸ். இது பலம் டிபெண்ட். இதுல பலம் என்ன டிபெண்ட் இல்லையே. அந்த ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல உங்க இந்திரியம் எல்லாம் அப்படியே ஒடுங்கி எடுத்து சந்தோஷம் வருது. அந்த ஒரு மனசு வந்து ஈஸ்வரனோட கனெக்ட் ஆயிடுது. இவாளோடதை எடுத்துட்டா அந்த குழந்தைகள் சந்தோஷமா இருக்கும்போது நீங்க கேட்கலாம், இவாளுக்கும் அந்த மனசு கனெக்ட் ஆகுது இல்ல, அதனாலதானே சந்தோஷம் வருதுன்னு. ஆனா துக்கமும் அதே மாதிரி வருமே.
ஆத்ம சுகத்தை தான் அனுபவிக்கிறா, நான் இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா வெளியில வர அந்த ஆத்ம சுகம் அந்த சின்ன ஹோல் வழியா தான் வருது. அப்ப அந்த ஹோல் வந்து அடுத்த அந்த பையனுக்கோ பொண்ணுக்கோ ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துருதுன்னா திரும்ப பிளாக் ஆயிடும். திருப்பி அவளுக்கு எப்ப சுகம் வருதோ அப்பதான் அந்த ஸ்கிரீன் விளையாடுது, இவ அனுபவிக்கிறது ஆத்ம சுகம் தான், நான் இல்லைன்னு சொல்லல. பட் ஆத்ம சுகத்தை தான் நம்ம எப்பவுமே அனுபவிக்கிறோம். ஆனா நம்ம வெளியில் பொருட்களை டிபெண்ட் ஆயிடுறோம். அந்த பொருள் கிடைச்சாதான் எனக்கு சந்தோஷம், அவ ஹாப்பியா இருந்தாதான் நான் சந்தோஷங்கும் போது ஆத்ம சுகம் வந்து ஒரு சின்ன ஹோல் வழியா அப்பப்போதான் வெளில வருதுன்னு சொல்றேன், சங்கல்பம் இருக்கிறதுனால. பக்தியும் அப்படிதானேன்னு நான் கேக்குறேன். பக்தி அப்படிதான், நான் இல்லைன்னு நான் சொல்லல. பட் பக்திக்கும் இதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. பக்தி நம்ம ஈஸ்வரனோட கனெக்ட் பண்ணிக்கிறோம். அப்ப நமக்கு பாவமே மாறி போயிடும். இந்த ஈஸ்வரன் தான் எல்லாம் அப்படிங்கும் போது கர்மயோகத்தை இன்னும் நம்ம நன்னாவே செய்வோம். கர்மாவை கர்ம யோகமா பண்ணுவோம். பட் ஒரு பையன் மேலேயோ ஒரு பொருள் மேலேயோ நம்ம ஆசை வைக்கும் போது அது கர்மயோகத்துக்கு யூஸே ஆகாது. ஒண்ணு வந்து நீங்க சொன்னீங்க அந்த எக்ஸசைஸா பண்ணணும்னு. பட் இப்போ வந்து எனக்கு பேக் பெயின் அப்படிங்கிறதுனால அந்த டாக்டர்கிட்ட போனதுனால அவங்க எக்ஸசைஸ் பண்ணாதான் இது வந்து பர்மனன்ட் ரெக்கவரி, அதாவது இதுக்கு நான் மெடிசின்ஸ் எல்லாம் கொடுத்து இதுக்கு சர்ஜரி எல்லாம் கிடையாது, எக்ஸசைஸ் பண்ணிட்டே வந்தா யூ கேன் ஸ்ட்ரெங்தன் யோர் பேக் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது வந்து பண்றது வந்து நம்ம ஒரு அது நம்ம ஹெல்த்தியா இருந்தாதான் நம்ம எதுவுமே பண்ண முடியும். அதாவது கொஞ்சம் பேக் பெயின்லாம் இல்லாம இருந்தாதான் எனக்கு கோவில் போறது ரொம்ப ஆசை. ஆனா அது பேசிக்கா அதுவே தடைப்படுறது, பிளஸ் பெருமாளுக்கு பண்றது எல்லாம் தடைப்படுறதுங்கிறதுனால அது நான் பேசிக்கா ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணணுங்கிறதுக்கு பண்றேன். அது வந்து ஒரு பலன் எதிர்பார்த்துதான், பட் நாட் ஃபார் பர்சனல் கெயின். அது வந்து அல்டிமேட்டா ஐ வாண்ட் டு கோ விசிட் டெம்பிள்ஸ் அண்ட் என்னோட டெம்பிள் விசிட்ஸ் எல்லாம் தடைப்பட்டு போறதுங்கிற வருத்தத்துல சரி இதை பண்ணா நமக்கு ஒரு அட்லீஸ்ட் ஐ வில் பி பெனிஃபிஷியல் இன் த லாங் ரன், எனக்கு கொஞ்சம் பெருமாள் ஆத்லயாவது சேவிக்க முடியும் அப்படிங்கிற இதுல பண்றேன். ரெண்டாவது குவெஸ்டின் வந்து எல்லாருக்கும் வந்து பண்ணிடுறேன். இப்போ இதுல நீங்க வந்து சொல்றேன், நான் யோகா பண்றதே ஒரு பலத்தை டிபெண்ட் பண்ணி தானே பண்றேன். ஏன்னா எனக்கு அது வந்து நான் வேற எதுக்கோ யூஸ் பண்ணிக்கிறேன், நல்ல விஷயத்துக்கு தானே யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்க என்ன விஷயத்துக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அது மேட்டர் கிடையாது. நீங்க பலத்து ஃப்ரூட்டுக்கு போயாச்சுனாலே உங்களுக்கு எப்பவுமே அந்த சந்தோஷத்தை கொடுக்குங்கிற கேரண்டியே கிடையாதுங்கிற. அது உங்களுக்கு துக்கத்தையும் கொடுக்கலாம். தெரியாது, நமக்கு பலம்னு போயிட்டோம்னா அது நம்ம கையில கிடையாது. அது ஈஸ்வர சங்கல்பம். நடக்கலாம், நடக்காம இருக்கலாம். நிறைய பேருக்கு நடந்திருக்கலாம், நமக்கு மட்டும் நடக்காம இருக்கலாம். இல்ல யாருக்கும் நடந்திருக்காது, நமக்கு நடக்கலாம். எப்படி வேணா இருக்கலாம். லாம் தான் அது. நம்ம அது ஷேரா சொல்லவே முடியாது. அப்ப நீங்க அதுல டிபெண்ட் ஆகாம இத பண்ண சொல்லியிருக்கா, நான் பண்றேன், ஆட்டோமேட்டிக்கா நமக்கு கிடைக்கும். கண்டிப்பா இப்ப நீங்க அட்டாச்மெண்ட் வச்சுட்டேன்னா உங்க பாவமே மாறி போறதுனால கண்டிப்பா கர்மபலன் வரும். ஓகே ஓகே. இப்ப எல்லாருக்குமே நிறைய பேர் நம்ம குரூப்ல இருக்கிற வாழ்க்கையே கூட இருக்கும். நீங்க ஆசை வந்து ரொம்ப ஆசையை வளர்த்துக்கிறது அப்படிங்கிறது ஆசையை கட் பண்ணுங்கோ, அப்படிதான் பேஸ் பண்ணி சொல்றோம். ஆனா சில பேருக்கு, நிறைய பேருக்கு இன்ஃபேக்ட் கொஞ்சம் வயசானவாள்ல ஒரு 40-45 வயசு தானாலே கோவில் போறதுல நிறைய ஆசை வரும். எல்லாம் இந்த பெருமாளை சேவிக்கலாம், இந்த திவ்ய தேசம் போலாம், அந்த பெருமாளை சேவிக்கலாம், அந்த பெருமாள் இவ்வளவு அழகா இருக்கார். இந்த உபன்யாசத்தெல்லாம் கேட்டு கேட்டு அவெல்லாம் சொல்றச்சே ஆஹா இந்த பெருமாள் சேவிச்சான் அப்படி தோன்றது இல்லையா? அது வந்து எதுல சேரும்? அது வந்து உங்களோட பக்தியை இம்ப்ரூவ் பண்ணும். இந்த மாதிரி பஜன், ஒரு உபன்யாசம் கேட்கறது, இல்ல சத்சங்கம் அட்டன் பண்றது, இல்ல நீங்க வெளியூர் இந்த மாதிரி பில்கிரிமேஜ் போறது, இல்ல ஒரு கங்கா ஸ்நானம், இந்த மாதிரி பண்ணறது எல்லாம் நம்மளோட பக்தியை இம்ப்ரூவ் பண்ணும். அது பக்தி எப்படி வில் லீட் டு திஸ் நித்திய பாவம்ங்கிறது ஒரு பெரிய ஒரு ஃப்ளோ சார்ட்டே இருக்கு. நம்ம அதை பின்னாடி பார்ப்போம். சரியா? அது வந்து இதுக்கு ஹெல்ப் பண்ணும், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் இதுவே டெஸ்டினேஷன் கிடையாது. ஓகே ஓகே. இல்ல அது வந்து கரெக்டா அந்த மாதிரி ஆசை வச்சுக்கிறது கரெக்டாங்கிறதுக்கு தான் நான் கேட்டேன். ஆசை வச்சுக்கிறது அந்த மாதிரி இந்த கோவில் போனோம் அந்த கோவில் போனோங்கிறது ஒரு ஒரு புஷ் இருந்துட்டே இருக்கும். இந்த கோவில் போனோம் அந்த கோவில். நீங்க வந்து ஆசையா அதை வளர்த்துக்க கூடாது. எதையுமே நீங்க ஆசையா வளர்த்துட்டேன்னா சப்போஸ் நிறைவேறலன்னா யூ ஹேவ் டு கம் பேக். அதுவும் கர்மா தானே. அப்போ கர்ம யோகமா நீங்க பண்ணணும். இது போங்கிறது ஒரு தாட், அவ்வளவுதான். அதோட பட் ஈஸ்வரன்கிட்ட விடணும் நினைக்கிறேன். நீ வர வச்சேன்னா வரேன். பாவமோ புண்ணியமோ ஒட்டாது இல்ல.
ஆமா ஆமா ஓகே. இப்ப நான் ஒரு வேலையை முடிச்சிட்ட பிறகு ஒரு சந்தோஷம் வருது, அது ட்ரிகரா இல்ல ஆத்ம சுகமான்னு முதல்ல தெரியும். இது பண்ணறது உங்களுக்கு சுகம் கிடைக்கிறது, ஒரு வேலை செய்யும் போது சுகம் கிடைக்கிறது, அது ஆத்ம சுகமா இல்லையான்னு கேட்கிறேன் இல்லையா? ஆமா சோ நான் திருப்பியும் சொன்னேன், இந்த பாவம் தான் அந்த வேலையை நீங்க கர்மயோகமா பண்ணி உங்களுக்கு ஒரு நான் சொன்னேன் இல்லையா, மனசுத்தி கிடைக்கும். கர்மயோகமா பண்றதே ராகத்வேஷங்கள் இருக்காது, சத்துவம் இன்க்ரீஸ் ஆகும். அப்ப அதுல நமக்கு ரொம்ப இன்வால்மெண்ட் வரும், ஆத்ம சுத்தி வரும். அப்போ நமக்கு ஒரு சமத்துவ பாவம் வரும் இல்லையா? அந்த பாவம் தான் உண்மையான ஆத்ம சுகம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து புதுசா ஒண்ணு கத்துக்கிறேனோ இல்ல புதுசா ஒண்ணு செய்யறேன்னு வச்சுக்கோங்க, அப்போ எனக்கு எக்ஸ்பெக்டேஷன் இல்ல, எனக்கு வருமா வராதான்னு எனக்கு தெரிய போறது இல்ல. அப்போ இருக்கும்போது எனக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கிறது, அது வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல எனக்கு வரும்னுட்டு. அப்போ அது வந்து ஆத்ம சுகமா நினைச்சுக்கலாமா? இல்ல ஆக்சுவலா நீங்க அனுபவிக்கிறது எல்லாமே ஆத்ம சுகம் தான், அதுதான் நான் சொல்றேன். அந்த ஹோல் வருது, அத அனுபவிக்கிறோம். ஆனா நான் அந்த படிச்சதுனால எனக்கு சுகம் வருது, இல்ல எனக்கு அதுல படிப்புல இருக்கு, இல்ல எனக்கு அந்த மார்க்ல இருக்குன்னு நாம நினைச்சுக்கிறோமே தவிர, அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் நம்ம ஆத்ம சுகத்தை தான் அனுபவிக்கிறோம். ஆனா அது குறையறதுங்கிறேன். சோ தடைய வைக்கும் போது, நிறைய தடைகள் இருக்கும் போது, அந்த தடை ஒரு ஸ்கிரீன் விலகும் போது கொஞ்சம் ஆத்ம சுகம் கிடைக்கிறது தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா தட்ஸ் நாட் பெர்மனன்ட் சுகம்ங்கிறேன். அப்போ அந்த சங்கல்பங்கள் இல்லாம அந்த ஸ்கிரீனே இல்லைன்னா நன்னா தெரியும் இல்லையா? இப்ப நான் வந்து மோஸ்ட்லி மெட்டீரியல் சுகத்துல இருந்து தாண்டி வந்தாச்சு, எனக்கு தெரிஞ்சு என் மனசுல இருக்கிற மாதிரி பார்க்கும்போது. ஆனா என்ன பார்த்துட்டு நான் இவன் ஏன் சுகமா இருக்கான்னு மத்தவங்க வந்து என்ன ட்ரிகர் பண்றாங்க. அப்ப அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. ஏன்னா எவ்வளவுதான் நான் மெட்டீரியல் சுகத்துல இல்லைன்னு நினைச்சாலும் அவங்க ட்ரிகர் பண்ற அந்த சமயத்துல துக்கம் வருது எனக்கு. ஏன்னா நான் அதை பத்தி யோசிக்கவே இல்லை. பட் அப்படி இருக்கும்போது அதை நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறது? அப்போ அந்த இதுல நான் என்ன பண்ணணும்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. இப்போ நான் வந்து சந்தோஷமா இருக்கேன், ஆனா அது பொறுக்கல சில பேருக்குன்னு நினைக்கும் போது, எப்படி கம்மியா இருந்தாலும் சுகமா இருக்காங்கன்றது சில பேருக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது போல இருக்கு, அது எனக்கு தெரியல. அப்ப நீங்க வந்து பின்னாடி பேக்கப்ல இருக்கு, யாருமே உங்களை வந்து சந்தோஷமா இருக்கேன்னு நினைச்சிடக்கூடாது. இல்ல குருஜி, இது ஆப்வியஸா பண்றாங்க, ஆப்வியஸா பண்றாங்க. அப்ப உங்களை அஃபெக்ட் பண்றது இல்ல பண்ணல குருஜி. பட் ஆப்வியஸா நம்ம இப்ப என்னன்னா அவங்க பின்னாடி பண்ணிக்கிட்டாங்கன்னு அது அஃபெக்ட் பண்ணாது. பட் வார்த்தை மூலியமா என்ன வந்து குத்துறா மாதிரி செய்யறதோ இல்ல சில விஷயம் அந்த பேக்ரவுண்ட்ல தான் அவங்க பண்றாங்கன்னு தெரியுது எனக்கு. அதான் சரி, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, இப்ப அதுக்கு ஒரு லௌகிக்கமா சொல்லுவா, என்ன உங்க ஹஸ்பண்ட் கோவமே பட ஆமாமா என் ஹஸ்பண்ட் வந்து தூங்கும் போது கோவமே பட மாட்டாரு. தட்ஸ் நாட் இது இல்ல. சரி, எப்ப நம்ம எல்லாரும் நம்மள சீண்டுறாலும் அப்ப கோவப்படாம இருக்கிறது தானே. நான் தூங்கும் போது கோவமே பட மாட்டேன்னு சொல்றது பெருமை கிடையாது. அது மாதிரி கோவத்துக்கு சொல்லல. சோ அது மாதிரி நீங்க வந்து பின்னாடி பேசினா எனக்கு ப்ராப்ளம் இல்லைங்கிறீங்க, அது யாருக்குமே ப்ராப்ளம் கிடையாது. முன்னாடி பேசும்போது நம்ம எப்படி இருக்கோங்கிறது தானே நம்மளோட அந்த மெச்சூரிட்டி லெவலை காட்டுறது. அப்போ முன்னாடி சொல்லும் போது நான் அஃபெக்ட் ஆயிட்டேன்னா, நான் என்கிட்ட சில ப்ராப்ளம் இருக்கு, சங்கல்பம் இருக்கு, யாரும் என்ன சொல்லிட்டா எனக்கு அஃபெக்ட் ஆகுதுங்கிற ஒரு ஸ்கிரீன் இருக்கு, அதை நான் எடுக்கணும். சொன்னா சொல்லிட்டு போறா. நம்ம இப்பதான் நிறைய படிச்சிருக்கோம், நித்திய அனித்தியத்தை பத்தி படிச்சிருக்கோம். சரி, அனித்தியம். அப்ப அவ சொல்லாம இருந்தாதான் எனக்கு சுகம் வருங்கிற ஒரு சுகம் நம்ம பேசிக்கா மைண்ட்ல இருக்கு. என்ன சொல்லிட்டா நான் துக்கப்படுவேன்னா அப்ப சொல்லாம இருந்தாதான் எனக்கு ஃபைனா ஃபீல் பண்ணுவேன். என் முன்னாடி சொல்லாதீங்க, பின்னாடி சொன்னா எனக்கு பரவாயில்ல, அப்படி இருக்க கூடாது இல்லையா? இல்ல குருஜி, நான் வந்து அஃபெக்ட் ஆகிறது இல்ல. சோ அவங்க என்ன பண்றாங்க, அடுத்த லெவலுக்கு போறாங்க. ஐ டோன்ட் வாண்ட் them to do that ன்னு தான் சொல்றேன். ஐ அம் நாட் கெட்டிங் அஃபெக்டட். அந்த கண்ட்ரோல் உங்கள்ட்ட இருக்கா? இருக்கு குருஜி. போக விடாம இருக்கிற கண்ட்ரோல் உங்கள்ட்ட இருக்கா? இல்லையே, ஆனா அவங்க போறாங்க. அந்த கண்ட்ரோல் நம்மகிட்ட கிடையாது. நாம எப்பவுமே இன்னொருத்தர கண்ட்ரோலே பண்ண முடியாது. நாம நம்மள மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அந்த ஒரே ஒரு கண்ட்ரோல் தான் நம்ம கிட்ட இருக்கு. நம்ம அதைத்தான் நம்ம பார்க்கணுமே தவிர அவங்கள நான் கண்ட்ரோல் பண்றேன், அவங்க இப்படி பேசாம நான் பாக்குறேன்னா நம்மளால முடியாது. கண்ட்ரோல். பட் நான் எதுக்கு இதை கேட்டேன்னா, ஒரு ஸ்டேஜ்ல எவ்வளவுதான் நம்ம வந்து அடக்கி வச்சாலும் நம்மளுக்கும் ஒரு சமயத்துல கஷ்டம் வரதான் செய்யுது. அது எப்படி அவாய்ட் பண்ணதுன்னு தான் கேக்குறேன். அதுக்குதான் நம்ம மெச்சூரிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கணும்னு சொல்றேன். பண்ணதான் உங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது, நமக்கு இதுக்கு முன்னாடி சின்ன இது கூட நம்மள அஃபெக்ட் பண்ணிருக்கோம், இப்ப கொஞ்சம் பெட்டர் ஆயிருப்போம். அப்ப நம்ம மெச்சூரிட்டி கூடின்னு வருது. அது நமக்கு இன்னும் சரியா
தேங்க்யூ. குடும்பத்துல இருக்கும்போது நம்ம வந்து இது நாள் வரைக்கும் ஐயோ குழந்தை நல்லா இருக்கணும், ஃபார் எக்ஸாம்பிள் கல்யாணம் ஆகணும், குழந்தை பிறக்கணும், குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா அது நல்லா ஆகணும் இப்படின்னு தான் நம்ம ஆசைப்படுறோம், வேண்டிக்கிறோம். அது சம்பந்தமா ஒரு ஸ்லோகம் சொல்லுன்னா சொல்றோம், ஒரு கோயில் போகணும்னா போறோம். அதெல்லாம் அந்த ஆசை கூட வைக்க கூடாதா? இது கோவிலுக்கு போறதுக்கா? இல்ல கோயிலுக்குன்னு இல்ல, எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் நம்ம அந்த சாமி கிட்ட போறோம், என் பொண்ணுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும்னு ஆசைப்படுறோம், ஒரு ஆசை வருது. குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அந்த குழந்தை நல்லாகணும்னு ஆசைப்படுறோம். அதெல்லாம் ஆல்ரெடி இருக்க ஆசை நம்மளுக்கு. நல்லா ஆகணும்னு நினைக்கிறது இட்ஸ் குவைட் நார்மல். நம்ம எல்லா உயிருக்குமே நம்ம அதை நினைப்போம், தட்ஸ் ஃபைன். ஆனா அதையும் மீறி உங்களுக்கு மனசுல ஒரு துக்கம் வருது இல்லையா, அப்ப அந்த அட்டாச்மெண்ட் இருக்கிறதுனால தானே. இப்போ அதே இது, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். எங்கேயோ ஒரு யுத்தம் நடந்துட்டு இருக்கு, வார் நடக்கிறது, அங்க நிறைய பேர் டெய்லி ஏதோ நடந்துட்டு இருக்கு, போறா. நமக்கு ஒண்ணும் அப்படி ஒன்றும் அஃபெக்ட் பண்ணல, கஷ்டம்தான். ஆனா அதுக்காக நம்ம ஒன்றும் அப்படி ஒன்றும் அஃபெக்ட் பண்ணிக்கிறது இல்லை, அஃபெக்ட் ஆறுது இல்லை இல்லையா. ஸோ நம்ம ஒரு 10 வீடு தள்ளி ஏதோ ஒன்று நடக்கிறதுனா கூட ஓ அப்படியாச்சே பாவம், அத்தோட சரி. ஆனா அதே இது நமக்கு நடக்கும்போது நமக்கு பெயின் ஜாஸ்தியா இருக்குல்ல. ஆமா, அப்ப அந்த அட்டாச்மெண்ட் அங்க இருக்குதானே. அந்த அட்டாச்மெண்ட் வந்து குடும்பத்துல இருக்கும்போது அது வருதே, அது எப்படி தடுக்கிறது? அப்போ அந்த அட்டாச்மெண்ட்டை நீக்கிறதுக்கு தான் நம்ம இன்னைக்கு வாங்கின அந்த நாலேஜ். ஸோ அட்டாச்மெண்ட் எதுலயும், எந்த பொருள் எந்த உயிரினத்திலையும் நம்ம வச்சுக்க கூடாது. ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இருக்கக்கூடாது, அட்டாச்மெண்ட்டும் இருக்கக்கூடாது. பட் வி ஷுட் டூ அவர் டியூட்டி. தேர் இஸ் அ டிஃபரன்ஸ். டியூட்டியை பண்ணதான் வேணும். எனக்கு அட்டாச்மெண்ட்டே இல்லைன்னு நான் விலகி ஓடி போக கூடாது. அது ஒரு குற்ற உணர்வு தரும். போகிறதே தப்பு முதல்ல. அது என்ன தருதோ, ஆனா போவே கூடாது. அது நம்ம டியூட்டி கிடையாது. நம்ம டியூட்டி பாத்துக்கிறது நம்ம டியூட்டி தான், நம்ம செய்ய வேண்டியது நம்ம டியூட்டி தான். ஆனா அதுல நீங்க ஓவரா அட்டாச் ஆகும்போது என்ன ஆயிடும்னா உங்களுக்கே ஒரு பதட்டம் வரும், அந்த நம்ம செய்யற வேலையே ஒழுங்கா செய்ய மாட்டோம். ஆமா இல்லையா. சோ அட்டாச்மெண்ட் இல்லாம நான் பண்றேன், கண்டிப்பா பண்றேன். அட்டாச்மெண்ட் அவ்வளவா வச்சுக்காம நீங்க மாட்டு உங்க வேலையை செய்யலாம். ஓகே. கிரஹஸ்தம் தென் வானப்பிரஸ்தம். இட்ஸ் வெரி பர்சனல் இது. இப்போ நான் வந்து I think that I finished my duty. உங்க வாய்ஸ் ரொம்ப கிளியரா இல்ல மைனி. ஓகே, இப்போ இந்த கிரஹஸ்தம் முடிச்சிட்டு வனப்பிரஸ்தானம் போகணும்னு சொன்னீங்க இல்லையா. என்னை பொறுத்தவரையும் ஐம் ரைட் ஆன் தட் ஏஜ். பட் எனக்கு பொறுத்தவரையும் my second son refuses to marry. அது வந்து that is stuck in my brain. I don't know how to go forward for this. Am I responsible for him not getting married? எனக்கு அது I don't know how to address this problem. Okay, so உங்க பையனுக்கு கல்யாணம் ஆணுமா வேண்டாமாங்கிறது அங்க டிசைட் ஆகுது. நீங்க அதை ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க இப்ப ஆகக்கூடாதுன்னு நினைச்சாலும் ஆகணும்னா அது ஆகத்தான் போறது. இல்ல நீங்க ஆகணும்னு நினைச்சா கூட ஆக வேண்டாம்னு இருந்ததுன்னா நீங்க என்னதான் தலைகளாலும் ஆக போறது இல்ல. இல்ல மை சிச்சுவேஷன் அது கிடையாது. எனக்கு வந்து அவன் கட்டினாலும் சரி கட்டாட்டாலும் சரி, பட் எனக்கு சுத்தி இருக்கவங்க, எங்க பேரண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், யார் எந்த விசேஷம் கரெக்ட் பண்ணாலும் அவனுக்கு பார்க்க ஆரம்பிக்கல, அவன் தான் வேணாம் சொல்றான், நீ பார்க்க மாட்டியா நீ பார்க்க மாட்டேன்னு. அது வந்து எனக்கு ஹேண்டில் பண்ண இட்ஸ் பியாண்ட் மீ. ஒரு பாயிண்ட் ஆஃப் சோ எமோஷனல். யாருன்னா அடிச்சுனாலும் அழுதுணும்னு தோணுது. அது என்ன பண்றது? ஹவு டு ஐ ஜஸ்ட் வித்ட்ரா? அவன் கட்டினா கட்டா அந்த நிலையில நான் இருக்கேன், பட் சுத்தி இருக்க வந்து விட மாட்டேன்றான் அந்த நிலையை கண்டினியூ பண்றதுக்கு. ஹவு டு ஹேண்டில் இட்? கரெக்ட். அது வந்து சொசைட்டி ப்ரெஷர். ஸோ நீங்க அதை வந்து அட்டாச்மெண்ட் அதை நீங்க கண்டு கவலையே பட வேண்டாம். நம்ம தான் நான் இவ்வளவு நாள் பார்த்தோம் இல்லையா, எல்லாமே அநித்தியம். ஸோ அவ சொல்லறத நம்ம எதுக்கு பெருசா எடுத்துக்கணும்? அது என்ன அஃபெக்ட் பண்றதுனாலே அங்க ஏதோ என்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு, இவங்க அதெல்லாம் கேட்கக்கூடாது, இவ கேட்கறதுக்காகவாது என் பையன் கல்யாணம் பண்ணிக்கணும், ஏதோ ஒண்ணு நம்ம உள்ள போட்டு இருக்கோம். நார்மலான்ற அவன் கட்டாட்டா ஐம் ஓகே விட்டு இந்த நான் நினைச்சுக்கிறேன் நார்மலா அந்த ஸ்டேஜ்க்கு நான் வந்துட்டு அவன் கட்டினாலும் சரி கட்டாட்டும் சரி அவன் சந்தோஷம் இருந்த போது நான் நினைச்சுக்கிட்டேன். அது கரெக்ட். அது கரெக்டா? அதுதான் கேக்குறேன். அங்கே can I proceed further in my life without any blocks? அது கரெக்ட். You should not force. ஓகே பிரஷர் கொடுக்க கூடாது. இட்ஸ் ஃபைன். நடக்கணும்னா எப்படி வேணா அது நடக்கத்தான் போகுது. on his behalf நான் கஷ்டப்படணும். அவன் தனியா இருப்பான், அவனை யாரு பார்த்துப்பா, அதெல்லாம் வந்து நான் எடுத்துக்க கூடாது. It is not my karma. It is his life. He has to live it. Okay. Thank you. அதான் நம்ம அந்த மாந்தா இவர் ஜடவரதர் கதை பார்த்த மாதிரி தான். அப்புறம் நம்ம வேலை கிடையாது, பண்ணணும்னா நான் பண்ணி வைக்கிறதுக்கு ரெடி. So my duty and this thing is அவனுக்கு பெரியனா ஆக்கியாச்சு, சாப்பாடு கொடுத்தாச்சு, வளர்த்தாச்சு, படிச்சாச்சு, அவன் வேலையில இருக்கான். அவ்வளவுதான். That is my duty over. அவ்வளவுதான்.
தேங்க்யூ ஃபார் இப்ப கிவிங் அஸ் கர்மா ரிலீஃப். நமக்கு தெரியாது. நமக்கு நடக்குமா நடக்க வேண்டாங்கிறதுலாம் நம்ம கையிலயும் கிடையாது. நீங்க தலைகீழ நின்னா கூட அது நடக்க வேண்டாம்னு இருந்தா நீங்க நடத்தியே காட்ட முடியாது. தேங்க்யூ. இது நிறைய பேருக்கு அடுத்த ஜெனரேஷன், என் பையனுக்கு குழந்தை பிறக்கல, பொண்ணுங்க குழந்தை பிறகு இதெல்லாம் இருக்கு. சோ இவா கோயிலா போறது விடுதலை இருக்கலாம், பண்ணி வந்தா எனக்கு சந்தோஷம். வரலைனாலும் ஃபைன். அந்த மனோபாவம் அக்செப்ட். அவனுக்கு கர்மா என்னன்னு நமக்கு தெரியாது. நம்ம அதை உள்ள போய் நோண்டவும் முடியாது, நம்ம கண்டுபிடிக்கவும் முடியாது. ஸோ என் சைட்ல இருந்து நான் ஏதாவது பண்ணணுமா, அதை நம்ம அஸ்ட்ராலஜர் யார்ட்டையாவது கேட்போம். அந்த அஸ்ட்ராலஜியும் நான் ரொம்ப நம்பணும்னு நான் சொல்ல மாட்டேன். என் சைட்ல இருந்து நான் ஏதாவது பண்ண வேண்டியிருந்தா நான் பண்ணிக்கணும். பகினி, எண்ணங்களுக்கு வலிமை இருக்கு, அது கரெக்ட் தானே பகினி? ஆமா, கண்டிப்பா. அதனாலதான் மந்திரம் ஜெபிக்கிறது, ஒரு கோயிலுக்கு போனா இவ்ளோ நிறைய மந்திரங்கள் ஜெபித்து அந்த இதை கொடுக்குறாங்க அதுக்கு. அதே மாதிரி வீட்டுக்கு வர்றப்ப பாத்தீங்கன்னா ஒரு கண்டனன்ஸ் போயிட்டு வந்தா கால் நல்லா வாஷ் பண்ணிட்டு வா அப்படின்னு அம்மா சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு நல்ல கோயிலுக்கு போயிட்டு வந்தா நல்ல வைப்ரேஷனோட வரீங்க, அப்படியே வாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்கு இல்லைங்களா பகினி? எதுக்கும் கேக்குறேன். இப்ப நான் சொல்றேன் இல்லைங்களா, ஒரு கண்டலன்ஸ் போயிட்டு வந்துட்டா அங்க நீ நல்லா வாஷ் பண்ணிட்டு வா, நல்லா குளிச்சுட்டு வீட்டுக்குள்ள வரணும், அந்த நல்ல வைப்ரேஷனோட நீ வரணும், எல்லாத்துக்கும் எஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறது உண்மையா இல்லையா பகினி? நம்ம கர்மயோகத்துல இருக்கிற வரைக்கும், அதாவது கர்ம காண்டத்துல இருக்கிற வரைக்கும் நம்ம அதை ஃபாலோ பண்ணிதான் ஆனோம். நான் தான் ஞான மார்க்கம் வந்துட்டேனே, இதெல்லாம் எனக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. அதுக்கு நம்ம ஃபுல்லா ஞான மார்க்கம் வந்தாதான் இதெல்லாம் ஒண்ணும் இல்லை. பட் இதுல இருக்கிற வரைக்கும் இதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை நம்ம ஃபாலோ பண்ணிதான் ஆகணும். அப்போ ஒரு கண்டோலன்ஸ் இதுக்கு போயிட்டு வந்தோம்னா அது ரிஷிகள் சொல்லியிருக்கா, பெரியவா சொல்லியிருக்கா, பரம்பரையா அது வருது, நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால நீங்க ஸ்நானம் பண்ணிட்டு குளிச்சுட்டு உள்ள வருதுங்கிறது நம்மளோட இதுல இருக்கு கஷ்டம். அதை நம்ம பண்ணிதான் ஆனோம். ஸோ இதுல நம்ம வேதாந்தத்தை நுழைக்க முடியாது. ஏன்னா நம்ம இந்த இதுல தான் இருக்கோம். ஸோ வி ஹேவ் டு ஃபாலோ தட், இல்லையா? ஸோ அப்ப நம்ம ஏன்சியன்ட், அதாவது ரிஷிகள் இவங்கெல்லாம் பரம்பரையா நம்ம முதல்ல இருந்து அவங்க சொல்லிட்டு வந்த பழக்கங்களை நம்ம அப்படியே நம்ம அப்சர்வ் பண்ணிட்டு வரணுமா, இல்ல ரியாலிட்டிக்கல் என்ன இதுல? அப்புறம் இன்னொன்னு சொல்றாங்க, லெமன் அண்ட் சால்ட் இதெல்லாம் இப்ப வெளியில நம்ம எல்லாம் இப்ப ஒரு பிசினஸ் விஷயமா பாத்தீங்கன்னா 100 பேர்த்த நம்ம மீட் பண்ண வேண்டியது இருக்கு. அவங்களுக்கு அத்தனை பேத்துக்கு ஆன்சர் பண்ண வேண்டியது இருக்கு. அவங்களோட அத்தனை மனநிலையும், அதாவது எண்ணங்களுக்கு வலிமை இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய இது எல்லாமே தாக்கம் நம்மளுக்கும் வரும். சோ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா உப்பு போட்டு தண்ணி குடிப்பாங்க. இது மாதிரி காஸ்மிக் எனர்ஜி இருக்குன்னு சொல்றாங்க லெமன்ல. இது எல்லாம் மனிதனுடைய எண்ணங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பவர் இருக்கா அதுக்கு? லெமன் அப்சார்ப்ஸ் எனர்ஜி வெரி ஈஸிலி. அதனாலதான் நம்ம ஒரு அம்மன் கோவில் எல்லாம் லெமன் கொடுத்தா அதை உடனே நம்ம ஒரு ஜூஸ் போட்டு சாப்பிடணும் அந்த மாதிரிலாம் சொல்றோம். ஏன்னா அது பாசிட்டிவ் வைப்ரேஷன். நீங்க இந்த நெகட்டிவா இந்த இதுக்கு வந்தாலும் சில லெமனை வச்சு நிறைய பேர் இதெல்லாம் பண்றாங்க இல்லையா? ஏன்னா அது ஈஸியா அப்சர்வ் பண்ணிக்கும், எனர்ஜியை ரொம்ப ஈஸியா அப்சர்வ் பண்ணும். அதனாலதான் லெமன் நீங்க லெமனை சுத்தி அந்த வைப்ரேஷனை பார்த்தீங்கன்னா, அதாவது பூஜை கிட்ட வைக்கிற லெமன் பாசிட்டிவா இருக்கும். அதே இது நீங்க ஒரு நெகட்டிவா தாட்ஸ் இருக்கிறவா, இவாளுக்கு இதை பண்ணணும் அந்த மாதிரிலாம் லெமனை வச்சு பண்றா இல்லையா, அந்த லெமனை நீங்க பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் இருக்கும். அது நீங்க ரியலாவே பார்க்கலாம். ஸோ லெமனுக்கு ரொம்ப அப்சார்பிங் எனர்ஜி ஜாஸ்தி. அதனாலதான் நம்ம லெமன் எல்லாம் ஆக்சுவலா ஒருத்தர்கிட்ட இருந்து நார்மலா அப்படிலாம் வாங்கக்கூடாது, வாஷ் பண்ணும் அதெல்லாம் சொல்றது அதுக்குதான். அதுல கண்டிப்பா இருக்கு. அது மாதிரிதான் உப்பும். ஸோ உப்புலாம் ஈஸியா அப்சர்வ் பண்ணும், வாட்டர் ஈஸியா அப்சர்வ் பண்ணும். இப்போவே சயின்டிஃபிக்கா அது ப்ரூவ்டு, ரைட்? சயின்டிஸ்ட். ஸோ வாட்டர்ல தனியா ஒரு வாட்டரை தனியா வச்சுட்டு இன்னொரு வாட்டர்ல நிறைய மந்திரங்களை சொல்றது, ஒரு பாசிட்டிவ் இதை சொல்றது, அந்த மாதிரி பண்ணும்போது ரெண்டுத்துக்கும் எனர்ஜி பார்த்தா இந்த எனர்ஜி ரொம்ப கூட இருக்கு. ஸோ வாட்டர் ரொம்ப அப்சர்வ் பண்ணும். அதனாலதான் நம்ம கோவில் எல்லாம் தீர்த்தம் கொடுக்குறா இல்லையா, ஏன்னா அது பாசிட்டிவிட்டியை கூட்டும். ஸோ அது பூஜை ரூம்ல கூட வாட்டரை வச்சுட்டு ஒரு டம்ளர்ல தீர்த்தம் வச்சுட்டு மறுநாள் சாப்பிடுவாங்க. ஏன்னா அது அவ்வளோ பாசிட்டிவ் அப்சர்வ் பண்ணும். ஸோ அதனாலதான் நீங்க பெரியவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கண்ட மணிக்கு வெளியில போய் வாட்டர் வாங்கி சாப்பிட மாட்டாங்க. ரீசன் அவங்களுக்கு தெரியாம இருக்கலாம், பட் இதுதான் ரீசன், ஆக்சுவல் ரீசன். அந்த எனர்ஜி அது ஈஸியா கண்டக்ட் பண்ணுங்கிறதுனால கண்ட இடத்துலயும் வேற யார்கிட்ட இருந்தும், ஏன்னா நமக்கு தெரியாது. ஸோ அதனால வாட்டர் வாங்கி சாப்பிடவே மாட்டோம். அப்படின்னா சுத்தி போடுறதெல்லாம் கரெக்ட் இல்லைங்களா மேம்? அது கண்ட்ரோல் பண்ணும்.
இல்லைங்களா பகினி? அப்படிதான் பண்ணுவோம். ஏன்னா சால்ட் கையில வச்சுக்கிறோம் இல்லையா. ஓகே பகினி. எனக்கு அந்த இவங்க சொன்னாங்க இல்லைங்களா, நான் எனக்கு இந்த மாதிரி கோயில்கள் எல்லாம் நிறைய போறது விருப்பம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. எனக்கு பிடிச்சதே வந்து குறை ஒன்றுமில்லை கண்ணா அந்த பாட்டு. உன்னுடைய அருட்பார்வை மட்டும்தான் என்னோட இம்பார்ட்டன்ட் எனக்கு. அது வந்து நீ எங்க போனாலும் உன் அருட்பார்வை வந்து என் மேல இருக்குதுன்னு நம்பிக்கை இருக்கிறப்போ எனக்கு அது கிடைச்சிச்சு அப்படிங்கிறப்போ நான் அங்க போய் தான் கிடைக்கணும் அப்படிங்கிறது இல்ல அப்படிங்கறது அதனுடைய மெயின் இது மேம். அது கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அழகு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஒண்ணுதானே மேம். ஒரு அழகான ஃப்ளவர்ஸ் பார்த்தேன்னா எல்லாத்துக்குமே அது பிடிக்கும் இல்லைங்களா? அப்படிலாம் சொல்ல முடியாது பைனி. சில பேருக்கு அந்த ரசனையே கிடையாது. நம்ம எல்லா இதையும் மெட்டீரியல்ல வேணா நம்ம வந்து அட்டாச்மெண்ட் இல்லாம இருக்கலாம். பட் உயிர்கள்ல நம்ம கொஞ்சம் பேசம், இப்ப நம்ம ஒரு குழந்தையே நமக்கு பிறக்குது, அதுல கொஞ்சம் அட்டாச்மெண்ட் வைக்கலன்னா நம்ம அதை சரி உனக்கு நான் பால் கொடுக்கணும், சரி நான் உனக்கு ஆட்டி விடணும், இப்படிங்கிற ஒரு சாப்பாடு கொடுக்கணும், இப்படிங்கிறத நம்ம இருக்க முடியாது. சரி இதே இது நம்ம ஒரு அம்மா அப்பா அப்படிங்கிறப்ப கொஞ்சம் அது நம்ம பெத்தவங்கன்னு இருந்தாதான் அதுல நம்ம அவங்களுக்கு உடம்பு சரியில்லையோ இல்ல அவங்க பின்னால பாத்துக்கணுங்கிறப்போ நம்ம அப்படிதான் இந்த காலத்து எல்லாரும் அம்மா அப்பாவை கண்டுக்கிறதே இல்லை. ஒரு பசங்களும் கண்டுக்கிறதே இல்லை. அவங்க காரியம் அன்னைக்கு செஞ்சாங்க, முடிஞ்சு போச்சு, எங்க பிள்ளைய நாங்க பாத்துக்கிறோம். அப்ப இப்படியே எல்லாம் மாறிடுது இல்லையா? சோ அந்த ஒரு இல்ல ஒரு புரியுது நீங்க எது சொல்றீங்க. இப்போ அதாவது அவங்க திருப்பி பாத்துக்கிறது இல்ல அப்படிங்கறதுனால அவங்க ஞானமா இருக்கிறது வந்துட்டாங்க, ஞானம் அடைஞ்சிட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது. அட்டாச்மெண்ட் இல்ல அதனால ஞானம்னு கிடையாது. அதுதான் நான் சொன்னேன். ஞானம்ங்கிறது வைராகியம், அந்த அட்டாச்மெண்ட் இல்லாம இருக்கிறது இப்படி வரணும், இந்த ஞானம் மூலமா வரணும். ஆனா ஒரு பேரண்ட்ஸ் எனக்கு அட்டாச்மெண்ட்டே இல்லை, எனக்கு சிஸ்டர்ட்ட அட்டாச்மெண்ட்டே இல்லை, பிரதர்ட்ட அட்டாச்மெண்ட் இல்லை, அப்பாட்டார அட்டாச்மெண்ட் இல்லைங்கிறது பெருமை கிடையாது. அது ஞானம் மூலமா வந்திருக்கணும், தென் ஃபைன். ஆனா நான் போய் வேலை செய்யணுமே அதனால எனக்கு அட்டாச்மெண்ட் இல்லை, எனக்கு அந்த அட்டாச்மெண்ட் அது வெறுப்பு, அது வந்து இதுல வராது. வேதாந்த நம்ம இப்ப பாக்குற அந்த ஒரு வைராகியத்துக்கு கீழே அது வராது. அதெல்லாம் எஸ்கேபிசம். இன்னொன்னு அந்த மாதிரி நீங்க குழந்தைங்களுக்கு கேட்கிறேன் இல்லையா, அதுவும் வந்து நம்ம பேரண்ட்ஸ் தான் என்ன உண்டோ பாத்துக்கிறதுலாம் நான் கண்டிப்பா பாத்துக்கணும். நான் என்ன சொல்றேன், ஓவர் அட்டாச்மெண்ட், அதுக்கு ஏதாவது உடம்புதான் இங்க ஒரே பதறல், பயங்கர பதறல். அப்ப நம்ம வந்து அந்த யார்கிட்ட போகணும் என்ன பண்ணணுங்கிறது கூட நமக்கு அப்போ அந்த ஒரு பதட்டத்துல தோணவே தோணாது. அப்ப நம்ம வந்து காம்டவுன் ஆனோம். ஓகே அப்படின்னா அதான் நமக்கு புரியவே செய்யும், என்ன பண்ணணுங்கிறதே வரும். ஸோ நம்ம அந்த அட்டாச்மெண்ட் வந்து நம்ம கண்ணை மறைக்கும், ரொம்ப அட்டாச்சா இருக்கிறது. ஸோ அதுதான் நான் சொல்றேன். நீங்க தள்ளினா வீட்டை விட்டு வெளில போறது சொல்லலை. இதுல நம்ம வந்து டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணிட்டு வெளியில இருந்து பாருங்க, அப்பதான் உங்களாலையும் நல்லாவே பண்ண முடியும், பெர்ஃபார்ம் பண்ண முடியும். இல்ல அந்த உயிர்களோடையும் கொஞ்சம் வந்து நம்ம பிறக்கும்போ ஒரு குழந்தை இன்னைக்கு பிறந்ததுன்னா கொஞ்சம் எல்லாரும் கொஞ்சம் ஹாப்பி ஆயிரும். இதே நம்ம விட்டு ஒரு உயிர் போகும்போதும் ஆட்டோமேட்டிக்கா சரி பிறந்தவங்க இறந்ததான் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்க முடியாது. அப்ப அதோட தாக்கம் கொஞ்சம் இருக்கதான் இருக்கும். சில சமயம் நம்ம கடமையை செய்யறப்ப இப்ப ஒரு குழந்தையே இருக்கு படிக்கலைங்கிறப்போ நம்ம ஒரு திட்டுறோம், இது பண்றோம், இதுக்கு நமக்கு திட்டுனா அதுக்கு கிடைக்கும், நாளைக்கு அது நீ அன்னைக்கு திட்டுனது தானே, அன்னைக்கு அடிச்சது தானே அப்படின்னு சொல்லிட்டு அது நம்மகிட்ட இதாகுது. சோ அப்ப அந்த இடத்துல சரி நீ படிச்சது உனக்கு கிடைக்கும்னா கிடைக்கும்பா அப்படின்னு நம்ம இருக்க முடியாதுல்ல. நீங்க பேரண்டா கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிக்க வேண்டியதுதான். அது வந்து அட்டாச்மெண்ட் கீழே வராது. அது பின்னாடி அந்த பையன் வந்து என்ன அடிச்சு இல்லை வைக்கலன்னு சொல்லும் போது உங்க மனசு கஷ்டப்படுறது பார்த்தீங்களா, அங்கதான் அட்டாச்மெண்ட். அப்ப என்ன ஒன்னும் அவன் சொல்லக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க, சொன்னா சொல்லிக்கிட்டோம், நான் என்ன பண்ணேனோ அது கரெக்ட். இல்ல நான் வருத்தப்படல, பட் எனிவே நம்ம அது வந்து எனக்கு சரியா தானே பண்ணணும், சரியா பண்ணது எப்படி ரிசல்ட் ஆனா தப்பாதான் கிடைக்குது சில எப்படி எப்படி இப்படி கிடைக்கலாம் அந்த கொஸ்டின், எப்படி கிடைக்கல கிடைக்குதுங்கிறது ஒரு இப்படி கிடைக்கிறதுங்கிறது ஃபீல் ஆகுது இல்ல. அது ஆமா எல்லாம் மாத்தி உலகத்துல இப்படியும் கிடைக்குதுங்க போது நம்ம கொஞ்சம் செல்ஃபி ஸ்டாப் பண்ணிடுறோம், நல்லதும் ஸ்டாப் பண்ணிடுறோம். ஃபீல் ஆகுதுல, ஒரு ஃபீலிங் வருது, வந்துட்டு போகும். அது இன்னொன்னு பண்ணோமே இன்னைக்கு வந்து அவன் நம்மள கண்டுக்கலையே, இன்னைக்கு நம்ம ஒரு துளி வராம அப்ப எங்கேயோ இதே இது நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் பண்ணா நம்ம வந்து வருத்தப்படுவோமா? பண்ண மாட்டோம். ஏன் நம்ம பண்றோம்? ஏன்னா நான் பண்ணியிருக்கேன். சரி ஒரு இன்னொரு ஒரு இதே இது நம்ம ஒய்ஃப் ஹஸ்பண்ட் ஒய்ஃபே இருக்காங்க, சரி எனக்கு ஒய்ஃப் என் கடமை நான் அவளுக்கு சாப்பாடு போடணும், சரி நீ வந்துட்ட அப்படின்னு இருந்தா நமக்கு அது ஒரு நல்லாவும் ஒரு ஒரு ஃபேமிலி இதுவும் இருக்காது. பொதுவா என் கடமையை நான் உனக்கு செய்யறேன் அப்படின்னா அதுல டிஃபரன்ஸ் இருக்கு பைனி. என் கடனையே நான் பண்ணி தொலைக்கிறேன் அப்படிங்கிறது வேற.
அந்த கடைசியை சொல்லல. இது என்னோட டியூட்டி. ஆனா அதுக்காக நான் பேசுறது, அவங்களோட இருக்கிறது, நான் வந்து அதை நான் தப்புன்னு நான் சொல்லல. அப்படி இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. நீங்க சொல்றது வந்து கடனேன்னு ஒருத்தவங்க சாப்பாடு போடுறது, அதான் வந்து கடனே உனக்கு பண்றேன் ஏன்னா சாப்பாடு நீங்க ஒய்ஃப் ஆயிட்ட, அதனால நான் ஆமா, பண்றேன், ஹஸ்பண்ட் அதான். ஆயிட்டேன், அதனால நான் பண்றேன் அப்படிங்கிறது இந்த நாலேஜ் அறிவு மூலமா வரலங்கிறேன் நான். இல்லையா? சோ இது வெறுப்பு மூலமா வருது. நான் சொல்றது ப்ராப்பர் நாலேஜ், அதுதான் பார்த்தோம். இந்த பொருள் இந்த உயிர் எனக்கு சுகத்தை எப்பவும் கொடுக்காது, அதுல சுகம் இல்லை அப்படிங்கறத நான் இப்போ ஒரு சின்ன குழந்தையே இருக்கு வச்சுக்கோங்களேன். ஒரு குழந்தைய நம்ம எடுத்து கொஞ்சிரோம்னா அந்த குழந்தை கொஞ்ச நாள்ல நம்மகிட்ட அட்டாச் ஆகும் தான். உடனே நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், நான் என்னதான் அதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. யார் அப்படி தூக்கினாலும் அதுக்கு பிடிக்கும். நீங்க அதோட ஆங்கிள் பாருங்க. அது கம்ஃபர்ட் வேணும், செக்யூரிட்டி, அவ்வளவுதான். அது நீங்க கொடுத்ததுனால உங்களை பிடிக்கிறது, இன்னொருத்தர் கொடுத்தா அவங்களை பிடிக்கும். ஆனா நாம என்ன நினைச்சுன்றோம், இது எனக்கு என்னன்னா ரொம்ப பிடிக்கும். இல்ல, அது குழந்தையோட பார்வையில பார்த்தீங்கன்னா அது யார் அப்படி காமிச்சாலும் அது சிரிச்சிருக்கும், யார் அப்படி பண்ணினாலும் அது போயிருக்கும். சோ அது குழந்தை வந்து நம்மகிட்ட கேட்கல, நீ தான் தூக்கணும்ட்டு எல்லாம், நீ தான் இருக்கணும்னு அது கேட்கவே இல்லை. ஆனா நம்ம பண்ணி நாம அட்டாச்மெண்ட்டை வளர்த்துட்டோம். ஆனா பட் பேசிக் சம் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு இருக்கணும்ல. எல்லாருக்கும் கண்டிப்பா கிரகஸ்தாசிரம ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு. அதுல இருந்து அது ஹஸ்பண்டுக்கு கொடுக்க வேண்டியதை நம்ம பண்ண வேண்டியதை பண்ணிதானும், குழந்தைங்களுக்கு பண்ண வேண்டியதை பண்ணிதானும், ஒய்ஃப் எல்லாம் ஓகே. நான் என்ன சொல்றேன், டிட்டாச்சா ஒரு தள்ளி நின்று பாருங்கிறேன். அப்போ உங்களை அஃபெக்ட் பண்ணாது. நாளைக்கு அவங்க ஏமாத்தினாலோ இல்ல உங்களை வந்து அதான் பெட்ரை பண்ணாலோ எந்தோ ஒண்ணு நடக்கும்போது உங்களை அஃபெக்ட் பண்ணக்கூடாது. அஃபெக்ட் பண்ணிடுதுன்னா நீங்க ஓவர் அட்டாச்சா தான் அதை பண்ணியிருக்கீங்க, இல்ல ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்திருக்கு பேக் ஆஃப் யுவர் ஹெட், அதனால அது வலிக்கிறது. அது சொல்றேன். அப்பனா உங்களுக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம நீங்க பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே நடந்துக்கலன்னா கூட உங்களுக்கு வலியை கொடுக்காது. இட்ஸ் ஓகே, இது எனக்கு தெரியுமே, இது நித்தியமே கிடையாது. அப்ப நான் தான் அட்டாச்மெண்ட்டை வச்சுட்டு நான் தான் வழியை வாங்கிக்கிறேன். அதுக்காக கடமையை நான் பண்ணி ஒதுங்கணும், கடமையை விட்டுன்னு நான் சொல்லவே இல்லை. நான் எந்த கடமையை சொல்றேன்னா, வானப்பிரஸ்த ஏஜுக்கு வந்தப்புறமும் நான் வந்து அடுத்த ஜெனரேஷனை பார்த்துப்பேன், அதுக்கு அடுத்து பேரனுக்கு பேரன் பிறந்தா கூட நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லும் போது நாம முக்தி மார்க்கத்துல இல்லைன்னு சொல்றேன். அதுவும் தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா அது டிக்கெட் நம்ம வேற இடத்துக்கு வாங்கியாச்சு, நான் இன்னொரு இடத்துக்கு வரேன்னு நான் சொல்ல முடியாதுங்கிறேன். இன்னொரு ஒரு சின்ன ஒரு கொஸ்டின் இருக்கு. இந்த இப்ப சப்போஸ் நமக்கே ஒரு வயசான அம்மா அப்பா இருக்காங்க, எனக்கும் ஒரு ஏஜ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோமே. சோ அப்ப அந்த இதுல பார்க்க வேண்டிய நம்மளோட கடமை இருக்கு. நம்மளோட விருப்ப வெறுப்புகள், நீங்க அவங்க சொல்ற மாதிரி நிறைய கோயிலுக்கு போகலாம், இல்ல சாமி கும்பலாம், இல்ல பஜன் இது பண்ணலாம், இல்ல கத்துக்கலாம். சோ இதெல்லாம் நம்ம ஓரளவு கொஞ்சம் ஒதுக்கி வச்சா ஒண்ணுதான் அவங்கள பார்க்க முடியுங்கிறது வரும். அப்ப அது மிஸ் ஆயிடுச்சுன்னு அதை யோசிக்கணுமா, இல்ல இதுல கரெக்டா பண்ணியிருக்கோம் அப்படிங்கறது வச்சுக்கணுமா? எதுலயுமே நீங்க கோவில் போறதுலயுமே அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடாதுன்னு சொல்றேன். அப்ப அது உங்களை பாதிக்கும். நீங்க போகலைன்னா அது உங்களை பாதிக்குது. சோ நீங்க அதுலயும் அட்டாச்மெண்ட் வேண்டாம், இதுலயும் அட்டாச்மெண்ட் வேண்டாங்கிற. சோ இன்னைக்கு இந்த கடமை இதை பண்றேன், அவ்வளவுதான். அதை தாண்டி யோசிக்கும் போதுதான் வலி வரும். சரி, நான் போயிருக்கணும், இந்நேரம் அங்க இருந்திருக்கணும், இப்படி எல்லாம் யோசிச்சோம்னா வலிக்கதான் செய்யும். இது என்னோட டியூட்டி, இன்னைக்கு இது என்னோட டியூட்டி, நான் பண்றேன். இவங்களை பாத்துக்கணுமா, இது பாத்துக்கிறதுக்கு வேற ஏதாவது அரேஞ்ச் பண்ண முடிஞ்சா அரேஞ்ச் பண்ணிட்டு போலாம், தப்பு கிடையாது. அப்படி யாரும் இல்ல, நான் தான் பாத்துக்கணும், வேற வழியே இல்ல அப்படிங்கும் போது நான் தான் பாத்துக்கணும். அதை வந்து ஒரு கடனேன்னு பண்ணாம அந்த ஆக்ஷன்ல இன்வால்வ் ஆகி அதை பண்ணுங்கிறேன். சோ அந்த புண்ணியமே இங்க கிடைச்சிட்டு போகும். ஆனா இங்க ஒரு கால் வச்சுட்டு மனசு அங்க வச்சுட்டு இவங்களை சல்லின்னு விழுந்து அதுதான் பண்ணக்கூடாது. இன்னும் ஒரு இது, இப்ப எல்லாரும் ரீசெண்டா கும்பமேளா போறாங்க அப்படின்னா அதே நதி எப்பவும் இருக்குதுன்னு செய்யுது. சரி, இந்த பர்டிகுலர் டேஸ்ல ஒரு பவர் எக்ஸ்ட்ரா இருக்குன்னே வச்சுப்போம். அப்ப போக முடியாதவங்க அப்ப இன்னைக்கு உள்ளது அது கிடைக்கல, அப்ப போனா எப்படி உள்ள மனுஷங்களுக்குனாலும் அது எக்ஸ்ட்ரா நல்ல ஒரு பவர் கிடைக்குமா எப்படின்னு? கண்டிப்பா அதுல வந்து நம்ம ரிஷிகள் இதெல்லாம் அவ்வளோ சொல்லாம அவ்வளோ ரிஷிகளும் இப்போ அட் பிரசன்ட் இருக்கிற சன்னியாசிகள் எவ்வளோ பேர் இமயமலையில இருந்து இறங்கி வந்து அதுவும் அந்த அஹோரிஸ், அதாவது இன்னமும் அந்த தவங்கள் மரத்து மேலேயே இருந்து கீழே இறங்காம தவம் பண்றவங்க எல்லாம் இன்னைக்கு டேட்ல இருக்காங்க. சோ அது எல்லாரும் அவ்வளோ தூரம் வரும்போது கண்டிப்பா அதுல பொய் இருக்காது, கண்டிப்பா அதுல பவர் இருக்கு. ஆனா நமக்கு வேணா ஃபுல் டீடைல்ஸ் தெரியாம இருக்கலாம், இல்லாம இல்லவே இல்லை, சான்ஸே கிடையாது. அப்போ கண்டிப்பா அன்னைக்கு டிப் பண்றதுல கண்டிப்பா
நல்ல பலன்கள் இருக்கத்தான் செய்யும், நான் இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஆனா நமக்கு சான்ஸ் கிடைக்கல அப்படின்னா அதுக்காக அதையே நினைச்சுன்னு சரி ஓகே இப்போ கிடைக்கல என்ன பண்ண முடியும் அதுக்காக, நீங்க சொல்ற அவ்வளவுதான். அந்த இதுல இமயமலையில எல்லாம் இப்போ தவம் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆமா, அத பார்த்துதான் இருக்கோம். ஏன் அது ஜென்ஸால மட்டும் பண்ண முடியுது, யாரும் லேடிஸ் கொஞ்சம் தாண்டி ஒரு லிமிட்டுக்கு மேல போல? இந்த காலத்துல கார்கி எல்லாம் இருக்கதான் செஞ்சாங்க. கார்கி உபநிஷத்தை எழுதினாங்க, வேதம் தெரிஞ்சவா, அது ஒரு ரிஷி கார்கி. நிறைய ரிஷிகள் லேடிஸ் இருந்திருக்கா. பட் காலப்போக்கில் அது பண்றது இல்ல. இப்போ கலிகாலம் வேற, ஸோ அது ஒரு மனசுல ஒரு பயம் இருக்கத்தானே செய்யும். பகினி சொன்னா இல்லையா, நீங்க வந்து அந்த விஸ்வரூப இது கண்ணுல தண்ணி வந்ததுன்னு. எனக்கு இது எப்ப பாரு ஒரு பெருமாளை, அது அவ நடிக்கிறான்னு தெரியும், அவ அந்த ரோல்ல இருக்கான்னு தெரியும். ஆனா அவர் அது நேர பெருமாள் இருக்காருன்ற ஒரு நினைப்புல அவ கஷ்டப்படும் போது, இப்ப உதாரணமா ராமாயணமே யார் சொல்லும் போதும் ராமர் சீதையை பிரிஞ்சாருங்கிற அந்த சொல் வரும்போதே எனக்கு கண்ணுல தண்ணி வந்துடும். அது அந்த அது வந்து எல்லா புராணத்திலையும் இப்ப நரசிம்மர் தூணை விட்டு வெளில வராது ஒரு சீன் வந்ததுன்னா அப்படியே நான் நிஜமா அப்படியே நான் எங்க இருக்கேனே எனக்கு தெரியாது. அப்படியே இந்த நரசிம்மரே மெருவ வந்துட்டு இருக்க. இந்த மாதிரி ஒரு எமோஷனல் ஆறுது நல்லதா கெடுதலா? ஈஸ்வர தரிசனம்ங்கும் போது நமக்கு கனெக்ட் ஆயிடுதுன்னா நமக்கு அந்த இடத்துல நமக்கு இந்திரியங்கள் மனசெல்லாம் ஒடுங்கி நம்ம அதோட நம்ம கனெக்ஷன் பயங்கரமா இருக்கும். அப்பதான் நமக்கு இந்த மாதிரி நடக்கும். அப்போ அது தப்பே கிடையாது. ஈஸ்வர தரிசனத்துல கிடைக்கும் போது அது வந்து தப்பு கிடையாது. இது வந்து ஒரு ஒரு எக்ஸ்டசி. அப்போ நீங்க அனுபவிக்கிறது அந்த ஆத்ம சுகத்தை தான் அனுபவிக்கிறேன். நான் ஒரு 30 வருஷமா சுந்தரகாண்டம் படிக்கிறேன். அந்த சுந்தரகாண்டத்துல நான் படிச்சுதான் படிக்கிறேன், அதே சேம் ஸ்டோரி தான் படிச்சுட்டு இருக்கும். ஆனாலும் அந்த லைன் எல்லாம் வரும்பொழுது அது ஆஞ்சநேயர் கஷ்டப்படும் போது நானும் கஷ்டப்படுறேன். நான் அது உணர்றேன். அந்த எமோஷன் நம்ம அந்த அந்த இடங்கள்ல எல்லாம் நம்ம ஆத்ம சுகம் வந்து அந்த தீபம் மாதிரி பிரகாசமா வருது. அதைத்தான் நம்ம அனுபவிக்கிறோம். அப்புறம் அனுதர்ஷனம்னு ஒண்ணு சொன்னேன், அது எனக்கு சத்து புரியல. அந்த லாஸ்டா அது சொன்னேன் அனுதர்ஷனம் அப்படின்னு. திருப்பி திருப்பி அந்த தோஷங்களை நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டே இருக்கிறது. அப்பதான் அதுல இருந்து நம்ம டிட்டாச் ஆக முடியும். அதுதான் அதுல அந்த பொருள்லயோ அந்த இதுல நம்ம எதுல ஆசை வைக்கிறோமோ அதுல தோஷங்கள் இருக்குங்கிறத நம்ம வந்து அது பின்னாடி இப்ப சுகமா இருந்தாலும் பின்னாடி துக்கத்துலதான் கொண்டு விடுங்கிற ஒரு நாலேஜை நம்ம திருப்பி திருப்பி அந்த அதுதான் அனுதர்ஷனம், திருப்பி திருப்பி பாக்குறது. சோ அப்படி இருந்தாலே நமக்கு அட்டாச்மெண்ட் டிஸ்அட்டாச்மெண்ட் ஈஸியா வரும். வேற ஒண்ணு. சாந்தி மந்திரம் சொல்லுங்க. சர்வே பவந்து சுகினஹ, சர்வே சந்து நிராமயாஹ, சர்வே பத்ராணி பஷ்யந்து, மா கஷ்டித் துக்க பாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் குருப்யோ நமஹ. ஹரி ஓம். ಧನ್ಯವಾದ ಧನ್ಯವಾದ ಭಗಿನಿ. ಧನ್ಯವಾದ.